காதல் ஐயா ஞான அவர் ஏதோ காதல் பொதுமை சொல்லுங்க ஐயா தலைவர் சாப்பாடு மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க புத்தகம் கொடுத்துருக்கேன், காதல் பொதுவரைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா, அந்த புத்தகம் வந்து கண்ணதாசனை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பது அந்த எழுத்துக்கள் எனக்கு வசப்பட்டதுக்கு காரணமே கண்ணதாசன் மீது நமக்கு இருக்க அந்த ஒரு இது இருக்கு. மற்ற அது ஒண்ணுதான் நான் தமிழ் படிச்சது. நான் எந்த தமிழும் படிக்கல, சிலப்பதிகாரம் படிக்கல, சிவசிந்தமிழ் படிக்கல, வரலாறு படிக்கல, திருக்குறள் கூட படிக்கல. சத்தியத்தை சொல்றேன், நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனால் வார்த்தைகள் அப்படியே வந்து கொட்டி இருக்கு. அதனால் காதல் பொதுமறைக்காக தமிழரின் தலைமையிலையும் ஏவடைய தலைமையிலையும் சிறப்பு கூட்டங்களை நடத்தி அதை பற்றி மக்களுக்கு பேசலாம். ஏன்னா காதல்கள் வந்து ஒன்றும் கெட்ட சொல்லல. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு பாருங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கூடங்கள்ல முதலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊட்டிக்கு போயிட்டு வந்தீங்களா, பக்கத்தில் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தீங்களா, ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்மளுடைய முதல் அனுபவம். அடுத்தது சபாபதினு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் அருமையான ஒரு ஜோக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நான் ரயிலில் வண்டியில் ஏறினேன். அப்புறம் கோச்சு ஒரு 4 பக்கத்துக்கு எழுதி அது பூ என்று கூறியது, அதாவது நாங்கள் ஒரு குற்றாலத்துக்கு வந்து இறங்கினோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குமுதம், கல்கண்டு, ஆனந்தபடம், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு இருக்கும் போது சாவியில் மணிமையா பயண கட்டுரைன்னு ஒரு விடயத்தை ஆரம்பித்து அந்த புத்தகம் பெயர் பெற்றதே பயண கட்டுரைகள்னால தான். அது மாதிரி இவைகளெல்லாம் பார்த்து வந்தது பிறகு இன்று ஐயா காவிரி மைந்தன் அவர்களுடைய விடயமும் ஞான ரவிச்சந்திரன் அவர்களும் தங்களுடைய பயணத்தை பற்றிய ஒரு விடயத்தை இன்று இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் என்ற உடனே இவைகளெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. சரி, அதையும் நம்ம போய் இருந்து ரசிப்போம் என்பதாகத்தான் இங்கு வந்தேன். மிக அருமையானது. இவங்களுடைய இருவருடைய விடயத்திலும் ஒரு விடயம் நமக்கு ரொம்ப அழகாக புரிந்தது. என்னன்னா, ஒருவர் தன்னுடைய பயணத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முன்பாகவே திட்டமிட்டு இங்கிருந்து சென்றிருக்கின்றார். மற்றொருவர் நம்மகிட்ட பொருளாதார ரீதியாக எதுவுமே இல்லை, இருந்தாலும் அங்கே இருக்கின்ற தமிழ் இருந்தவர்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து அங்கு சென்றிருக்கிறார் என்பது நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விடயம். இவை இரண்டையுமே இந்த இருவரும் சாதித்திருக்கிறார்கள். அந்த பயணக்கட்டுரைகள் தங்களுடைய விடயத்தை சொல்லி பாருங்க. இங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பற்றி நமக்கு ஒரு அருமையான ஒரு ஞானம் இருக்கிறது என்று இருந்துவிட்டால் இதை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய சொந்தங்கள் வேறொரு நாட்டில் காத்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு அழகான ஒரு பெரிய விஷயம். பாருங்களேன், நமக்கிட்ட எதுவுமே இருக்க வேண்டியதில்லை, நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு நட்பு, அது அதுக்கடுத்த நட்பை ஏற்படுத்துகின்றது, அதுக்கடுத்த ஒரு நட்பை ஏற்படுத்துகின்றது, உங்களுக்கான பயண செலவுகளை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றது. நீங்க அதை சொல்ற ஜீரோவாக போனேன் நான் ஹீரோவாக வந்தேன் என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு நமக்கு உறவுகள் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு இந்த உறவுகள் கிடைக்கிறதோ இல்லையோ, வெளிநாட்டில் நம்ம சொந்தங்கள் நம்மளுடைய உறவுகளுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் இருவருடைய பயணமும் நமக்கு அழகாக தெரிவிக்கின்றது. அதுக்காக நம்ம நாட்டில் யாருமே உறவு இல்லைன்னு இல்லை. தமிழக ஐயா இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். பாருங்க, ஒரு பயண விடயத்தை அவங்க ரொம்ப அழகாக நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த அரங்கத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அவருக்கு முதலில் நன்றி. என்றும் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் தலைமையேற்று நமக்கு பெருமதிப்புக்குரிய ஐயா, பல உலக நாடுகளை சுற்றி இருந்த ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரோடு பயணிக்கும் ஐயா மத்தியரசு ஐயா அவர்களுக்கும் அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. முயற்சி முருகேசன் ஐயா மிக அருமையாக தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார். இளவரசன் அமிர்தன் ஐயாவும் அவங்க அம்மையார் லீலாதி அம்மையாரும்
இருவரும் இணைந்து இங்கே வந்து சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. சீனி பழனி ஐயாவுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று அவரை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அவர் வந்து தன்னுடைய சுற்றுரை ஆற்றி சென்றிருந்தார். அவருக்கும் மிக்க நன்றி. வேறு யார் வந்திருந்தாங்க? பேசிக்கொண்டு எனக்கும் சுபா அருணாச்சலம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மாணவர்கள் IAS அகாடமியினுடைய மாணவர்கள் இங்கிருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து மற்றும் நமக்கு உணவுகளை எல்லாம் பரிமாறி மிக சிறப்பாக உணவு ஏற்பாடு ஐயாவும் ஞான ரவிச்சந்திரனும் உணவு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஆக இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரங்கம் இது போன்ற நிகழ்வுகளை மென்மேலும் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அது நிறைவேறுகின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.